ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகையர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தில் 1967ஆம் ஆண்டு வெளியான கந்தன் கருணை திரைப்படத்தை ஏபி நாகராஜன் தான் எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் முருகனாக நடிகர் சிவகுமாரும், தெய்வானையாக நடிகை KR விஜயாவும், வள்ளியாக நடிகை ஜெயலலிதாவும் நடிச்சிருக்காங்க. சிவனாக ஜெமினி கணேசனும், பார்வதியாக சாவித்ரியும் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KV மகாதேவன் அவர்கள் தான். முருக கடவுளின் பிறப்பு, அவர் சிறுவனாயிருந்த போது ஒரு மாம்பழத்துக்காக கோபிச்சு கொண்டு பழனிமலை சென்றது, சூரபத்மன் வதம், தெய்வானை மற்றும் வள்ளியுடனான திருமணம் ஆகிய கந்த புராண நிகழ்வுகளை கதை கருவாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இது. சிவாஜி கணேசன் இந்த திரைப்படத்தில் முருகனின் படை தளபதி வீரபாகுவாகவும், வள்ளியின் தோழியாக மனோரமாவும் நடிச்சிருப்பாங்க. சூரபத்மனாக SA அசோகன் நடிச்சிருக்காரு. குழந்தை முருகனாக மாஸ்டர் ஸ்ரீதரும் ஸ்ரீதேவியும் நடிச்சிருக்காங்க. ஔவையாக KP சுந்தராமல் நடிச்சிருப்பாங்க. S வரலட்சுமி இந்திராணியாகவும், K பாலாஜி பானுகோபனாகவும், நாகேஷ் நாகேஸ்வரனாகவும், சீர்காழி கோவிந்தராஜன் நக்கீரனாகவும் இந்த கந்தன் கருணை திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. முருகனின் அறுபடை வீடுகளில் தான் இந்த கதை நகருது. அறுபடை வீடுகளில் சுவாமி மலையில் தந்தையான சிவபெருமானுக்கு ஓம் எனும் பிரணவ வார்த்தையின் அர்த்தத்தை சொல்லி தருவார் முருகன். அதன் பின் ஞானப்பழம் தொடர்பான சண்டைக்காக பழனிமலை செல்வது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா திருச்செந்தூரில் இருக்கும் சூரபத்மனை தனது பரிவாரங்களுடன் சென்று வீழ்த்துகிறார் முருகன். அதில் மெச்சிய இந்திரன் தனது மகள் தெய்வானையை முருகனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கிறாரு. தெய்வானை மற்றும் முருகனின் திருமணம் நடைபெறும் தலம்தான் திருப்பரங்குன்றம். அதன் பின் திருத்தணியில் வள்ளியை மணம் முடிக்கிறாரு. பின் மனைவிகளுக்கு இடையே நிகழ்ந்த சிறு ஊடல் தீர்ந்து பழமுதிர் சோலையில் சமாதானமாகிறாரு முருகப்பெருமான். இவை அனைத்தும் கச்சியப்பரின் கந்த புராணத்தின் அடிப்படையில் தான் எடுக்கப்பட்டிருக்கு. 1967 கந்தன் கருணை புராண படத்தை AL ஸ்ரீனிவாசன் தான் தயாரிச்சிருந்தாரு. திருவிளையாடல் படத்தின் மூலமாக இமாலய வெற்றி பெற்ற AP நாகராஜன் இந்த படத்தை டைரக்ட் செஞ்சார். முருகன் வேஷத்தில் நடிக்க முக அழகு கொண்ட ஒரு இளைஞனை தேடினாங்களாம். சுமார் 30 இளைஞர்களை வர சொல்லி மேக்கப் டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க. அவருக்கு திருப்தியாகவே இல்லை. AV மெய்யப்ப செட்டியாருடன் AP நாகராஜன் பேசி கொண்டிருக்கும் போது இதை பற்றி கேட்டிருக்காரு. முருகன் வேஷத்துக்கு தகுந்த நடிகர் யாருமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னதும் உடனே AVM செட்டியார், எங்களுடைய காக்கும் கரங்கள் படத்தில் சிவகுமார் அப்படின்னு ஒரு பையன் அறிமுகப்படுத்தியிருக்கோம், லட்சணமான முகம், முருகன் வேஷத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேக்கப் டெஸ்ட்டுக்கு சிவகுமாரை அழைத்தார் AP நாகராஜன். சிவகுமார் சென்ற அதே சமயம் முருகன் வேஷத்துக்காக இன்னொருத்தரும் வந்திருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜயகுமார் தான். இருவருக்கும் முருகன் மேக்கப் போடப்பட்டது. ஆனால் கடைசியில் தேர்வானது நடிகர் சிவகுமார் தான். அதே போல் நடிகை ஸ்ரீதேவி குழந்தை நட்சத்திரமாக நடித்த முதல் திரைப்படமும் இந்த கந்தன் கருணை திரைப்படம் அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அப்போது ஸ்ரீதேவிக்கு வயது வெறும் 3 தான். கந்தன் கருணை திரைப்படத்திற்கு இசையமைத்தது KV மகாதேவன் அவர்கள் தான். இந்த படத்தில் இசையமைச்சதுக்காக அவருக்கு தேசிய விருதும் கிடைச்சது. அந்த அளவுக்கு இந்த படத்தின் பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் பல இடங்களில் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் என்னும் பாடலை சொல்லலாம். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, வள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா, வெற்றிவேல் வீரவேல் சுற்றி நின்ற பகைவரெல்லாம், அறுபடை வீடு கொண்ட திருமுருகா ஆகிய எல்லா பாடல்களுமே காலத்தால் அழிக்க முடியாத பொக்கிஷமான பாடல்களாக கண்ணதாசன் எழுதியிருக்காரு. இன்னைக்கு நடிகையர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.